திரு சவுந்தர் எப்படி பார்க்குறீங்க? ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு நடிகர் அல்லது ஒரு கட்சி தலைவராக வரக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒரு தயக்கம் இருக்கிறதுங்கும் போது மக்கள் ஏற்பார்களாங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். முதல்ல இந்த தலைப்பே நான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். யார் நண்பர் யார் எதிரி, பொது வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை பர்சனல் வாழ்க்கையாக இருக்கட்டும், என்ன பொறுத்தளவில் நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. நான் நம்புவேன் அன்பு மட்டும்தான் நிரந்தரம். அந்த அன்புக்கு புரிதல் ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், மதிக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும். ஓகே, இப்போ இவருக்கு பதில் சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு வரேன். தயக்கம் இருக்கிறாதுன்றதை அப்புறம் சொல்கிறேன். இவர் நிறைய சொன்னார் அண்ணன். ஒரு சினிமா பாணியில் பண்ணுறாங்க, ஒரு டீசர், ஒரு டைட்டில் வெளியிடுறாங்க, அடுத்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அது இல்லை. நான் என்னுடைய அனுபவத்துப்படி, என்னுடைய அறிவுப்படி நான் பார்க்கும்போது விஜய் அண்ணா கூட நான் 2 படம் வேலை செய்திருக்கிறேன், நெருங்கி பழகி இருக்கிறேன். அதை வச்சு நான் சொல்லும் பொழுது இது இவர் ஒரு 2009க்கு முன்னாடி வரைக்குமே ரசிகர் மன்றமாக இருந்த ஒரு இயக்கம் 2009 மக்கள் இயக்கமா மாறிச்சு. அதுல ஒரு விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க. 2009க்கு அப்புறம் இன்னைக்கு 2024 பிப்ரவரி 15 வருஷம் கழிச்சு நிறைய எல்லா நடிகர்களும் செய்யக்கூடிய, எல்லா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை இன்னும் மிகவும் பெருசா பிரபலமா செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஒரு அரசியல் கட்சிகளா வந்திருக்காங்க. சோ we are freshers. குழந்தை தான் நான் சொல்லுவேன். ஒரு 6 மாச குழந்தை, டிவிக்கே ஒரு 6 மாச குழந்தை. இப்ப அண்ணனே ஃபர்ஸ்ட் பத்திரிகையில வந்தோடனே இவ்வளவு கேள்விகள் கேட்க முடியுமா? ஃப்ரெஷரா ஒரு ட்ரெயினியா ஜாயின் பண்றாங்க. 15 வருஷம் பொது வாழ்க்கை இருக்கு, நேரடி அரசியல் பணியில வரல. இல்ல, ஆனா சமூக பணி மற்ற விஷயங்கள் இருந்தோம். அரசியல் என்பது வேறு. இங்க அரசியல் என்பது அரசு சார்ந்து. என்ன சிக்கல் இருக்குன்னா, நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் சரிதான். 6 மாத குழந்தை, 1 வருஷ குழந்தை எல்லாவா இருக்கலாம். ஆனா 2026ல நாம தேர்தலை சந்திக்க போறோம். முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடிய 2 ஏற்கனவே ஆட்சி பொறுப்புல இருந்தவங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மாற்றுன்னு வரும்போது அங்க மக்கள்கிட்ட போய் நாம இப்ப குழந்தையா இருக்கோம்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்றேன். அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ நாங்க இவர் சொல்றாரு இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பாணியில பண்ற இல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜய் அண்ணாவை பத்தி தெரிஞ்சதுனால சொல்றேன், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல். இப்போ ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குன்னா யாரை ஃபர்ஸ்ட் இறக்கணும், யாரை செகண்ட் இறக்கணும், யாரை செகண்ட் ஒன் இறக்கணும், யாரை பவுலிங் போட வைக்கணும், கேப்டனுக்கு மட்டும் தான் தெரியும். சோ அந்த வகையில விஜய் அண்ணாவுக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு he knows very well. அவருக்கு ஒரு பெரிய ஒரு அப்சர்வேஷன் இருக்கு, பெரிய ஒரு அதை பத்தின ஒரு அறிவு இருக்கு அப்படின்றத நாங்க நம்புறோம். அதனால இந்த என்ன சிக்கல் இருக்குன்னா, இப்ப கேப்டன் யாருன்னு தெரியுது, வைஸ் கேப்டன் யாருன்னு தெரியுது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்க யாரு, 11 மெம்பர்ஸ் பிளேயர் டீம் யாரு, அதை சொல்லாமலே தேர்தலை சந்திக்க முடியாது. அதெல்லாம் காலாவாசம் இல்லையேங்கிறார் கார்த்திகேயன். அதுக்கு தான் நான் பதில் சொல்லிக்கிறேன். இதுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. எங்களுக்கு நம்பிக்கை, எல்லாருக்குமே நம்பிக்கை என்பது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஊன்றுகோல். அது எங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வேகத்தில் போகும்பொழுது நாங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்களும் அதை பத்தின எல்லா விஷயங்களும் ரொம்ப அடிப்படையா ஒரே ஒரு கேள்விதான் சார். இப்ப நான் வாக்களிக்க போறேன், எந்த ஒரு வாக்காளனும் போகும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள், இந்த கட்சிகளை தவிர்த்து நான் திரு விஜய் அவர்களுக்கு டிவிகேக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தனித்துவமா என்ன இருக்குன்னு கேட்கிறாரு, அல்லது குறைந்தபட்சமா திராவிட கட்சிகளுக்கு மாற்றா அவர் என்னத்தை சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாரு. சார், அதுக்கு நான் வேற மாதிரி ஒரு பதில் சொல்றேன் சார். இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி இருந்துச்சா எதுக்கு சார் எதிர்கட்சி வருது? அந்த கட்சியை ஆட்சி பண்ணலாமே. ஒரு 10 வருஷமா ஏடிஎம்கே ஆட்சி பண்ணாங்க, அவங்களே இருந்திருக்கலாமே. எதுக்கு மக்கள் அவங்கள வேணான்னு தூக்கி போட்டாங்க? இப்போ டிஎம்கே வந்திருக்கு, மறுபடியும் அவங்களே இருப்பாங்களான்னு நிச்சயம் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு வகையில பெரும்பான்மையான மக்களுக்கு குறைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அவங்களுக்கு வேற ஒரு மாற்று அரசியல். இப்ப என்ன மாதிரி இளைஞருக்கு ரொம்ப வருஷமா, நான் கடந்த 75 வருஷம் அரசியல் நான் பார்த்த போது யாராவது வந்தா இவங்க வர்றாங்க இல்ல அவங்க வர்றாங்க. இல்ல சார், மாற்று அரசியல சொல்லக்கூடியவங்க பல காலமா வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மக்கள் ஏற்பு இருக்கா இல்லையாங்கிறதா கேள்வி. 10% தொட்டவர் திரு விஜயகாந்த் மட்டும்தான் மாற்று அரசியல், வேறு யாரும் வரல. ஆமா, அப்ப 60 ஆண்டுகளாக இங்கே திராவிட கட்சிக்கு தான் மக்கள் வாக்காளி. விஷயம் என்னவென்றால், பணத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள் வாக்காளர்கள். பணத்துக்கு இது வெற்றி பெறணும். ஆமா, ஆனா ஆட்சி மாற்றம் எப்படி நடக்குது? அது மட்டுமே பாராமீட்டர்ல வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்களையும் நாங்க அரசியல் பார்வையில அவங்கள நாங்க அறிவு வளர்க்க வேண்டியிருக்கு, அரசியல் அறிவு வளர்க்க வேண்டியது இருக்கு. அது எங்க ரசிகர்களோ தொண்டர்களோ வேலைங்க நான் நம்புறேன். தயக்கமும் இல்லைங்கிறீங்க. அவர் தயக்கம் இல்லை. சரி, பேசலாம். நான் திரு வன்னியர்ஸ் அவர்கள்ட்ட பேசிட்டு பாலச்சந்திரன் சார்ட்ட பேசுறேன். திரு வன்னியர்ஸ், ஒரு அரசியல் கட்சியாக
உங்களுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகளில் கேட்கும்போதும் வாழ்த்து இருக்குது. அவர் மட்டும் இல்லை, திரு சீமான் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, அதேபோல் திரு ஜி.கே. வாசன் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, திரு உதயநிதி அவர்கள்ட்ட கேட்டபோது அவரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு புதிய அரசியல் கட்சி களத்துக்கு வருகிறது. நீங்கள் நீண்ட காலமாக களத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இதை அணுகிறீங்க? ஒரு கட்சி அதுக்கான தேவைகள் என்னவா இருக்குது, அவங்க என்ன அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஒரு ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வந்து அரசியல் களத்துக்கு வரலாம், மக்களுக்கு மக்கள் துண்டாற்றலாம். இதுக்கு தான் நம்ம வந்து நம்ம கட்சிக்கு வர்றோம். எந்த படமும் இல்லை, இனிமேல் வந்து பட வாய்ப்பு இல்லை, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சூழலில் நடிகர் விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்துக்கு வரல. அவருக்கு இப்போ வந்து படம் எப்படி ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து இப்போவும் இருக்கிறார். பிஸ்னஸாக அவர் தான் டாப்ல இருக்கார், மாற்று கருத்து இல்லை. நிறையா வந்து ரசிகர்கள் வந்து இன்னமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, படம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து அப்படி இல்லை. அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு ஏறக்குறைய வந்து பட வாய்ப்புகள் முடிஞ்சு போன டைமில் தான் அவர் வந்து அரசியலுக்குள்ளே வர்றார். அவர் ரெண்டுக்குமான வித்தியாசம், விஜயகாந்துக்கான வித்தியாசத்தை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஓகே. அவள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிறது வந்து பெரிய பிஸ்னஸ் எல்லாம் இழந்து இங்கே வர்றாரு. அப்போ இது வந்து அவர் ஏதோ மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறாரு, அல்லது மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த அரசியல் களத்துக்கு வர்றது அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்குறோம். அந்த அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சியாக வந்து வர்றது அப்படிங்கிறது வரவேற்கக்கூடியது. அவர் எடுக்கிற அந்த உறுதிமொழி, நீங்கள் சொன்ன அந்த மக்களாட்சி, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், இதில் சொல்லப்பட்டிருக்க அத்தனையிலையும் நீங்கள் உடன்படக்கூடிய ஒரு அம்சம் தான் ஒரு அரசியல். அதுதான் சொல்கிறேன் நான். அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது எந்த அரசியல் கட்சியும் வேறு அரசியல் கட்சிகள் வந்து யாரும் வந்து சொல்கிறதில்ல. இங்கே வந்து பிறப்பின் அடிப்படையிலே தெலுங்கரா, கன்னடரா, மலையாளியா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு அரசியலை கட்டமைக்கிற சூழலில் இல்லை, இது வந்து நாங்கள் பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியம்ங்கிற ஒரு அரசியலை கட்டமைக்கிறாங்க. ஆனால் தமிழ் தேசியம் வந்து தெலுங்கு தேசியத்துக்கு எதிராகவும் இல்லை கன்னட தேசியத்துக்கு எதிராகவும் வந்து கட்டமைச்ச ஒரு வெறுப்பு அரசியல். அது ரொம்ப அதில் ஒரு முக்கியமான புள்ளி கார்த்திகேயன் சொன்னது. நான் அது விவாத பொருளுக்கும் வர சீமான் அவர்களை அல்லது அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களோடு முரண்படக்கூடிய இடத்துல விஜய் வருகிறாருன்னு கார்த்திகேயன் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. வாக்கு அடிப்படையில் பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 25% வந்து தமிழ் மொழியை அல்லது தாய்மொழியாக இல்லாதவங்க இருக்காங்க. அவர்களும் சேர்த்து தான் தமிழர்கள் இன்னைக்கு வந்து அப்படின்னும் போது அரசியல் ரீதியாக இந்த கணக்கு அவர் எடுப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் யாரோடு இணைவார், யாரோடு பயணிப்பார் அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. நீங்கள் உங்கள் பார்வையில் இப்போ அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப கிளியராக இருக்காருன்றீங்க, எல்லோருக்குமானவராக முன்னிறுத்துக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தளவுனா தமிழர் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து பெரும்பாலும் வந்து இங்கே ஏற்புடையதாக இல்லை. சரி, தமிழ் தேசிய அரசியலாக கூட இருந்தால் கூட, தேசிய விடுதலை அது கூட பல ஆண்டுகளாக பேசப்படுது. ஆனால் தேர்தல் அரசியலில் ஏற்புடையதாக வரல அப்படிங்கிறீங்க. அப்படி பல காலம் பேசினா கூட, பல ஆண்டுகளாக முன்னெடுத்தா கூட, ஓகே, அது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு குரூப்பாக தான் அது வந்து இருக்க முடியுமே, இருக்கிறாங்களே ஒழிய ஒரு இன்க்ளூசிவ் பாலிசாக இல்லை. நீங்கள் நாம் அப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் வந்து எப்படி வந்து மைனாரிட்டிஸ், மொழி சிறுபான்மையினர், இனச்சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர், இவர்களுக்கான பாதுகாப்பை எப்படி அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கிறதோ அதை வந்து தமிழ் தேசியம் உறுதிப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து தேவனைய பாவாணரும் அதை தான் சொல்கிறாரு, பெருஞ்சித்திரனார் அவர்களும் அதை தான் சொல்கிறாங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து தெலுங்கு எதிர்ப்பை வச்சு பண்ணுறதில்ல. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு நான் வந்து மற்றவங்களுக்கு எதிராக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து நடிகர் விஜய் அவர்கள்ட்ட இல்லை. அவர் வந்து ஒரு இணக்கமாக ஒரு அன்பு வழியாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் 8% வரைக்கும் தனித்து வாக்கை பெறக்கூடிய ஒரு களமாகவும் இன்னைக்கு தமிழ்நாடு மாறி. அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல.